நுரையீரலில் நீர் கோக்குற பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள். 10 நாளில் மாற்றம் தெரியும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நுரையீரலில் தண்ணி சேர்ந்துடும்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேருக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெரியவங்க வயசானவங்களுக்கு நுரையீரலில் தண்ணி தேங்கிடுச்சிங்க. அந்த தண்ணி தேங்கிறதுனால அவரால் மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நுரையீரலில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நம்ம வெளில எடுக்கணும் அப்படின்னா நிறைய சிரமப்பட வேண்டியது இருக்கும். நிறைய மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது இல்லாமல் நமக்கு சில வைத்திய முறைகள், அதாவது மாற்று மருத்துவத்துலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பாரம்பரிய மருத்துவத்துலேயும் சித்த மருத்துவத்துலேயும் ஒரு அற்புதமான ஒரு ரெமடி என்ன அப்படின்னா, துச்சி செடியோட பூ தெரியுமா? அந்த பூ பார்த்திங்கன்னா எப்படி தெரியுமா, தாமரை பூ மாதிரி இருக்கும் பூ. அந்த துத்தி பூ என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்க்கரை நார்மல் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கற்கண்டு சர்க்கரை அந்த மாதிரி ஐட்டம் இருக்கு இல்லையா, அதோடு கலந்து அந்த பூவை காய வச்சுக்கணும். புரியுதா? ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் வர அளவுக்கு அந்த பூவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பூவை கலெக்ட் பண்ணி அதோட சர்க்கரை சேர்த்து காலையில் சாயந்தரம் 2 வேளை நல்லா சூடான வெதுவெதுப்பான பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நுரையீரலில் சேரக்கூடிய கபமாக இருந்தாலும் சரியாகும். இந்த ரெமடியை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, நுரையீரல் கபம் சேர்ந்தால் தான் நமக்கு இளைப்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். மூச்சு வாங்குகிற பிரச்சனை, கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு நீங்கள் பிராணனை உள்ளே இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புல அந்த பிராண சக்தி அதிகமாக உருவாகும். நிறைய பேர் மேல் மூச்சு மட்டுமே வாங்குறீங்க. அந்த மேல் மூச்சு இல்லாமல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட். துத்தியோட பூ, துத்தி செடி இருக்குல்ல, அதோட பூ. அந்த பூ ஒரு 100 கிராம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை நிழலில் காய வச்சு உணர்த்திக்கோங்க. அந்த உணர்த்தி என்ன பண்ணுங்கள், பொடியாக்கிக்கோங்க. சும்மா ஒன்று பாதியமாக கூட நீங்கள் கையில் பிசைஞ்சால் கூட காஞ்சி போனதுக்கப்புறம் அது தூள் ஆகிடும். அதோட சர்க்கரையை சேர்த்து நல்ல பசும்பால் சூடான பாலில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க. இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கபம், அதாவது நுரையீரலில் ஏற்படக்கூடிய கப நீரை வெளியேற்றுறதுக்கு அருமையான ரெமடி இதுதான். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.